கொங்கு மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம், நீலாம்பூர், கோயம்புத்தூர் மே 16. Book your tickets only at www.41sounds.com. முசிறி வேட்பாளர் கருணைராஜா அவர்கள், ஆத்தூர் வேட்பாளர் எஸ்.கே. அந்தனாரி அவர்கள், நம்முடைய தலைவர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாடு வந்துள்ள காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி திருச்சி துறையூரில் நடைபெறும் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அதன் நேரலை. गिरीश जी, के नेहरू जी, उत्तम कुमार रेड्डी जी, थंगबालू जी, क्रिस्टोफर तिलक जी, विजय सिंह जी, सुधा जी, धर्म सिंह जी, एल रेक्स जी, सर्वनन जी, राजलिंगम जी, सीनियर लीडर्स ऑन द डायस, brothers and sisters, vanakkam to everybody. This election is not a normal election. This election is a fundamentally different election than elections before. இந்த தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, ஒரு மிக கடுமையான தேர்தல். On one side, in this election, you have our alliance, and on the other side, there is the BJP aligned with the AIDMK. இந்த தேர்தலில் நாம் ஒரு பக்கம், எதிர்பக்கம் அதிமுக மற்றும் பாஜகவினுடைய கூட்டணி. And the BJP wants at all costs to remove Stalinji as chief minister and replace him by a puppet in the AIDMK. பாஜக அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அகற்றிவிட்டு இங்கே ஒரு பொம்மை முதல்வரை வைப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. The AIDMK is a historical party in Tamil Nadu. It played an important role in Tamil Nadu. அதிமுக ஒரு சிறப்பான கட்சி, தமிழக மக்களுக்காக போராடிய ஒரு கட்சி. But today's AIDMK is fundamentally different than the old AIDMK. ஆனால் இன்றுள்ள அதிமுக அந்த பொலிவிலிருந்து வலுவிலிருந்து ஒரு பொம்மை கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. It is different because today's AIDMK is simply a mask for the BJP. இன்றைய அதிமுக பாஜகவின் முகமாடியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. It is the method by which the BJP and RSS want to infiltrate Tamil Nadu. இந்த வழியிலே தான் பாஜகவும் RSSம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவ முயற்சிக்கிறார்கள். And why do they want to infiltrate Tamil Nadu? எதற்காக அவர் தமிழ்நாட்டில் ஊடுருவ முயற்சிக்கிறார்கள்? Because they hate your culture, your tradition and your language. எதற்காக என்றால் உங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை சிதைப்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். Tamil is not an ordinary language. Tamil is the soul of the people of Tamil Nadu. தமிழ் ஒரு தொன்மையான மொழி, இந்த மக்களின் அது ஆன்மா என்றால் மிகையாகாது. And they do not appreciate the Tamil mind and the Tamil spirit, the spirit of freedom, intellectual freedom of the Tamil people. தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய கௌரவத்தையும் தமிழ் மக்களுடைய வீர உணர்ச்சியையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். And that is why they have captured the soul of the AIDMK. அதற்காகத்தான் அதிமுகவின் ஆன்மாவை அவர்கள் கையிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள். The leaders of the AIDMK have all been compromised because of their corruption.
அதிமுக அமைச்சர்கள் தங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக பாஜகவுடன் சரணடைந்து நிற்கிறார்கள். The ED, the CBI, the Income Tax Department has been used against them, and their corruption is their biggest disadvantage. அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளால் இடி மற்றும் மற்ற அமைப்புகள் மூலமாக அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், பணிய வைக்கப்படுகிறார்கள். The BJP knows that it can never control the Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin. பாஜகவுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மிரட்டவோ பணிய வைக்கவோ முடியாது என்பதை. The BJP knows that Mr. Stalin will not compromise on the principles of Tamil Nadu. பாஜகவுக்கு நன்றாக தெரியும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது கொள்கையை எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் என்பது. Yesterday in Parliament, they proposed a women's bill. நேற்று அவர்கள் ஒரு கிராம கமிட்டி பில்லை அறிமுகப்படுத்தி உள்ளார்கள். The truth is, they were not trying to pass a women's bill. They are not அவர்கள் மற்ற மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு முனைவதில்லை. They were trying to use the women's bill as camouflage to pass a delimitation bill. அவர்கள் இந்த கிராம பஞ்சாயத்து சட்டத்தின் மூலமாக மகளிர் மசோதாவின் மூலமாக ஒரு மாறு வேடமிட்டு கேட்டுக்கொண்டு அதில் டீலிமிட்டேஷன் தொகுதி மறு சீரமைப்பை உள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். What they wanted to do was change the electoral map of India. What they wanted to do was reduce the number of seats, reduce the representation that South India, Tamil Nadu, small states and the Northeast get. எதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றால் தென்னிந்திய மாநிலங்கள், சிறு மாநிலங்கள், நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் அவற்றின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக அவர்கள் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க கூடாது என்பதற்காக இதை செய்கிறார்கள். I am proud to say that the opposition got together and defeated this nefarious design. நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன், நாமும் நம்முடைய கூட்டணி தோழர்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை தோற்கடித்தோம் என்பதில் நான் உவகை கொள்கிறேன், பெருமை அடைகிறேன். And for the time being, they were unable to change the map, electoral map of India. இப்போது வரைக்கும் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் தேர்தல் வரைபடத்தை மாற்றி அமைக்க முடியவில்லை. Brothers and sisters, the BJP believes in spreading hatred and inequality in the country. பாஜக நினைப்பதெல்லாம் துவேஷம், மக்கள் வெறுப்பு, மக்களை பிரித்தாழ்வது என்பது மட்டும்தான். They create fights between religions, between languages, between communities. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மதங்களால் மக்களை பிரிக்கிறார்கள், சாதிகளால் பிரிக்கிறார்கள், மொழிகளால் பிரிக்கிறார்கள், தேசத்தை துண்டாட நினைக்கிறார்கள். They attack minorities, Muslims, Christians, Sikhs, all across the country. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மற்றும் புத்த மதத்தையும் சிக்கியர்களையும் பிரித்து வைக்க பார்க்கிறார்கள். And they create instability and weakness in the country. அவர்கள் நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைக்க முயற்சிக்கிறார்கள். They want to support 2 or 3 big companies so that these companies can finance them, fund their electoral machine. அவர்கள் 2-3 கம்பெனிகள் மூலமாக இந்தியாவின் தேர்தல் கமிஷன் மற்றும் அரசியல் அமைப்புகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். And one of the things that irritates them most is Tamil Nadu's history of social justice. சமூக நீதியை கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிலே அதை அமல்படுத்த முயற்சிக்கிறார்கள். They do not like the idea that Tamil Nadu has followed a path of social justice, a path of equality, a path of fairness towards lower castes. அவர் சமூக நீதிக்கான பாதையை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருப்பது என்பதை அவர்கள் விரும்பவில்லை, அதை சிதைக்க முற்படுகிறார்கள். In fact, this is something for the whole of India to be proud of. இதற்காக நாம் இந்திய மக்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். சமூக நீதியை This is காத்துக்கொண்டு something for the whole of India to deepen and extend.
இது நம்முடைய தேச மக்கள் அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டும். அவர்கள் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், சமூக நீதியை எப்படி காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை. Many states can learn from the work that Tamil Nadu has done on social justice, on the protection and empowerment of women. மற்ற மாநிலங்கள் தமிழகத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு இங்கு சமூக நீதி காக்கப்படுகிறது, மற்றவர்கள் மாண்புடன் நடத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். Brothers and sisters, you must have seen yesterday Mr. Narendra Modi's face in Parliament. சகோதர சகோதரிகளே, நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மோடி அவர்களுடைய தொங்கி போன முகத்தை பாராளுமன்றத்தில் பார்த்திருப்பீர்கள். Whenever he comes to Parliament, he cannot look into our eyes. எப்போது நாடாளுமன்றத்துக்கு வந்தாலும் எங்கள் பார்வையை நேருக்கு நேராக அவரால் சந்திக்க முடிவதில்லை. And the reason for this is he's a compromised prime minister. லீடர்ஸ் அவர்களோடு உள்ள தலைவர்களோடு சமரசம் செய்து கொள்கிறார்கள். He has been thoroughly compromised and Mr. Narendra Modi is controlled by Mr. Donald Trump. அவர் அத்துணை பேரையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைக்கிறார்கள். Whatever Mr. Trump says, Mr. Modi will do. Whatever, Brother Tamil. Whatever Mr. Trump says, Mr. Modi will do. சகோதரர்களே, மோடி நினைப்பதை செய்து முடிப்பார் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். If Donald Trump says jump, Narendra Modi will jump. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை உடனடியாக செய்வார். கீழே குதி என்றால் குதித்து விடுவார், படு என்றால் படுத்து விடுவார். மோடி ட்ரம்ப் சொல்வதை அத்தனையும் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார். And that is exactly what Mr. Narendra Modi wants the AIDMK chief minister to do. அதை போல்தான் தான் எப்படி ட்ரம்புக்கு பணிந்து நிற்கிறோமோ அதை போல் அதிமுகவின் எடப்பாடியும் மற்றவர்களும் அவரிடம் பணிந்து கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். Donald Trump's control on Mr. Narendra Modi resulted in the US-India deal. இதற்காக தான் அந்த யுஎஸ் ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுமாறு நிர்பந்திக்கப்பட்டார். And Narendra Modi sold India to the United States. அமெரிக்காவின் ஏகோபக பிரதிநிதியாக இந்தியாவை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி. He sold our farmers, he sold our laborers, our small and medium businesses, he sold our data and he sold our energy security. நம்முடைய தரவுகளை விற்று கொண்டிருக்கிறார், நம்மளுடைய விவசாயிகளை விற்று கொண்டிருக்கிறார், நம்மளுடைய சிறு குறு தொழில்களை விற்று கொண்டிருக்கிறார் மோடி அமெரிக்காவுக்கு. And the reason is he wanted to protect his own image. எப்படியாவது இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். America controls the prime minister through the Epstein files. அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தின் மூலமாக மோடியின் மூலம் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது. Through Epstein. Through FCI மூலமாக அவர்களை மிரட்டி பணிய வைக்க முயற்சிக்கிறது. And the United States also understands fully the financial relationship between the prime minister and Mr. Adani. அமெரிக்காவும் ட்ரம்பும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மோடிக்கும் அதானிக்கும் என்ன நிதி சம்பந்தமான உறவுகள் இருப்பது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். With these two instruments, Donald Trump controls Narendra Modi fully and made Narendra Modi sell India to the United States. இந்த நிர்பந்தத்தின் மூலமாக மோடிக்கு பலமான எதிர்ப்புகளையும் தெரிவித்து அவரை நிர்பந்தப்படுத்தி இந்தியாவை அமெரிக்காவிடம் அடிபணிமாறு செய்கிறார். And that is exactly what the BJP wants to do. It wants to place a chief minister in Tamil Nadu who will sell Tamil Nadu and listen to exactly what Narendra Modi and Amit Shah want. அப்படித்தான் மோடியும் அமித்ஷாவும் தமிழக முதல்வரை மிரட்டி எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. I can tell you here with certainty they can dream of whatever they want, but we will never allow the BJP RSS to enter this state. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கனவு காண்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நான் உங்களிடம் உறுதியாக சொல்கிறேன், ஒருபோதும் அவர்களது கனவு பலிக்க போவதில்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் நுழையவே முடியாது என்பதை வலியுறுத்தி சொல்கிறேன். We will never allow them to attack Tamil culture, Tamil history and the Tamil language. நாம் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை. தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழியை அவர்கள் சிதைப்பதற்கோ இங்கே உள்ளே நுழைவதற்கோ அனுமதிக்க போவதில்லை. Everybody in this state knows, regardless of which party comes from or she comes from, they know my relationship with Tamil Nadu.
நன்றாக தெரியும், அவர்களுக்கு தெரியும் என்னுடைய உறவு தமிழ்நாட்டு மக்களிடம் எப்படி இருக்கிறது. அதை ஒருபோதும் அவர்களால் குலைத்து விட முடியாது என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். This is not a political relationship. இது ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல. This is a relationship of mutual respect, love and affection. இந்த உறவு ஒரு பரஸ்பர அன்பின் தன்மையிலும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் தன்மையிலும் உள்ளது. And this is a very old relationship. You felt the same way about my grandmother, about my father as you feel about me. இந்த உறவு இப்போதல்ல, என்னுடைய பாட்டியார் திருமதி இந்திரா காந்தி அவர்களாலும் என்னுடைய தந்தை காலம் சென்ற திரு ராஜீவ் காந்தி அவர்களாலும் வளர்க்கப்பட்டது. இந்த உறவு தொடரும். And I want you to know that no matter what happens, I will protect the interests of Tamil Nadu and the Tamil people. என்ன நடந்தாலும் சரி, தமிழ் மக்களின் உரிமையும் தமிழ் மாநிலத்தின் உரிமையும் நான் எப்போதும் காப்பேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கிறேன். I am your soldier in Delhi. நான் உங்களின் ராணுவ வீரனை போல் டெல்லியில் செயல்படுவேன். Whatever Tamil Nadu needs in Delhi, I will fight for that. எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறதோ அதற்காக அதை நான் போராடுவேன், அதை தமிழ் மக்களுக்காக பெற்று தருவேன். All Tamil Nadu and the people of Tamil Nadu have to say is call me and tell me what has to be done. நீங்கள் சொல்லுங்கள், தமிழகத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக குரல் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னாலும் அதை நான் செய்து முடிப்பேன். And I want to tell the Tamil people that I am very proud of you, of what you have done for this country. I am proud of your tradition and your culture and your language. உங்களை பார்க்கும்போது நான் உண்மையிலே மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய சுதந்திர வேட்கை அனைத்தையும் நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். In this election, remember that we are fighting to keep the RSS and the BJP out of this state. இந்த தேர்தலில் நாம் கடுமையாக போரிடுவது பாஜக RSS இங்கே உழைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். Please support our alliance, the DMK Congress alliance, all parties in this alliance. தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து மிகப்பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் Every வாயிலாக single கேட்கிறேன். Congress party worker should support the alliance candidates where alliance candidates are fighting, and workers of all the other political parties should support the Congress party where the Congress party is fighting. நம்முடைய காங்கிரஸ் தோழர்கள் எங்கெல்லாம் கூட்டணி கட்சி போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். அதுபோல நம்முடைய காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கின்ற தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி கட்சியான திமுக மற்றும் மற்ற கட்சிகள் இணைந்து பணியாற்றி வெற்றி பெற வேண்டும். I'd like to thank everybody who has come here in this heat from far away. இந்த சுட்டரிக்கும் வெயிலில் இங்கே வந்திருப்பதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். Thank you very much. Nandri, Vanakkam. திருச்சி துறையூரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பரப்புரையில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தும் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அதிமுகவையும் விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். முந்தைய தேர்தலை விட வேறுபட்ட தேர்தல் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலினுக்கு பதில் பொம்மை முதல்வரை அமர்த்த துடிக்கும் பாஜக என்றும் அவர் பேசியிருக்கிறார். முந்தைய தேர்தலை விட வேறுபட்ட தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் என்றும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் கூட்டணிக்கு உழையுங்கள் என்றும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் கூட்டணிக்காக உழைக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம், நீலாம்பூர், கோயம்புத்தூர் மே 16. Book your tickets only at www.41sounds.com.